நக்கிரன் நேயர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சிவகாசியிலிருந்து பல தரப்பட்ட வெடிகள் இப்போ சந்தைக்கு வந்திருக்குது. அந்த வகையில வந்திருக்கிற டாப் 10 அரசியல் வெடிகளை தான் நாம இப்ப பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போற வெடி அன்புமணி வெடி. இந்த வெடி வெடிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்தே ஆகணும். மாரிஸ் ஆகிய நான் பூர்ண மதுவிலக்குக்கு பாட்டில் உடையுது பாரு. பூர்ண மதுவிலக்குக்கு ஒத்துழைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போற வெடி ஸ்டாலின் வெடி. இந்த வெடி வெடிக்கணும்னா நீங்க டீ கடையில போய் டீ குடிக்கணும், ஆட்டோல போகணும், சைக்கிள் ஓட்டணும், அதுவும் இல்லையா நின்ன இடத்துல 4 ஸ்டெப் நடைய போட்டீங்கன்னா அதுவே வெடிச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது கலைஞர் வெடி. இந்த வெடியை நீங்க என்னதான் நல்லா பத்த வச்சா கூட தீபாவளிக்கு வெடிக்கவே வெடிக்காது. ஆனா பொங்கல், ரம்ஜான், ஓணம், கிறிஸ்துமஸ்க்கு ரொம்ப நல்லாவே வெடிக்கும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது ராகுல் காந்தி வெடி. இந்த வெடி வெடிக்கணும்னா கண்டிப்பா நம்ம ஒரு பாட்டு பிளே பண்ணி ஆகணும். அடுத்த வெடி பார்க்கவே பெருசா இருக்கு, பயங்கரமா வெடிக்கும் போல. என்னப்பா இது சத்தம் மட்டும்தான் வருது, வெடிக்கவே இல்ல. அது சீமான் வெடிப்பா. சீமான் வெடியா? அடுத்து நம்ம பார்க்க போறது இப்ப ட்ரெண்ட்ல இருக்கிற மோடி வெடி. இந்த வெடி வெடிக்கணும்னா இப்ப உங்க மொபைல்ல இருக்கிற கேமராவை நீங்க ஆன் பண்ணி ஆகணும். இந்த வெடியை நான் 4 தடவை பத்த வச்சிட்டேன், ஆனா இன்னும் வெடிக்க மாட்டேங்குது. ஏன் வெடிக்கலன்னு நம்ம அதுட்டே நம்ம கேட்டுறலாம். வெடியே ஏன் இன்னும் வெடிக்கல? அம்மா வரட்டும்னு காத்திருக்கோம். சீக்கிரம் வெடிச்சா நல்லா இருக்கும். அடுத்து நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விஜயகாந்த் வெடி. இந்த வெடி பத்த வச்சாலும் வெடிக்காது, தூக்கி அடிச்சாதான் வெடிக்கும். எப்படி வெடிச்சது பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? அடுத்து நம்ம வெடிக்க போறது மக்கள் நல கூட்டணி வெடி. இந்த வெடி எப்படி வெடிக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஆமா, ஒரு வெடி மட்டும் வெடிக்கவே இல்ல. அது யார் வெடி? இன்னும் தெரியலையா? நம்ம வைக்க வெடி. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஜெயலலிதா வெடி. இந்த வெடி நம்ம குனிஞ்சாதான் வெடிக்கும். இன்னும் குனிப்பா. இன்னுமா? பத்தாதுப்பா. அப்ப படுத்துற வெடிதான்.